student, good morning. Exercise 10.5 question number 3. Find the equation of the curve whose slope is y minus 1 divided by x square plus x and which passing through the point 1, 0. அதாவது இங்கே என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்லோப் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஸ்லோப் வழியாக ஒரு பாயிண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கர்வோட ஈக்குவேஷன் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய ஸ்லோப் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஸ்லோப் முதல்ல என்ன அப்படிங்கிறது நான் எழுதிக்கோங்க. கொடுத்துருக்கக்கூடிய ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y minus 1 divided by x square plus x square plus x. ஓகே, அப்போ ஸ்லோப்னாவே நம்ம dy by dx தானே எடுத்துக்க போகிறோம். அப்போ dy by dx is equal to y minus 1 divided by டினாமினேட்டில் இருக்கக்கூடிய எதை காமனாக வெளியில் எடுத்துக்கலாம், சரி ஆல்ரெடி இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இப்போ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யும் தனியாக பிரிக்க போகிறேன். எப்படி பிரிக்க போகலாம், இந்த ஒய் கீழே வந்தால் டினாமினேட்டர் வந்துருமா, அப்போ என்ன கிடைக்கும், dy divided by y minus 1 is equal to dy divided by y minus 1 is equal to dx divided by x square plus x square plus x. ஓகே, அப்போ in terms of y-யும் x-ம் தனியாக பிரிச்சுக்கிட்டனா, அப்போ integrating with respect to x, both side integrate பண்ண போகிறேன். Integral dy divided by y minus 1 is equal to integral dx divided by, இதில் கொஞ்சம் ஆல்டர் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸை வெளியில் எடுக்க போகிறேன். எக்ஸை வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குமா, எக்ஸை வெளியில் எடுத்துட்டா மீதி என்ன இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்த ஸ்டெப்பில் இன்டகரல் dy by y minus 1 is equal to, இதை இந்த ஸ்டெப்பையும் கொஞ்சம் ஆல்டர் பண்ண போகிறேன். எப்படி சார் ஆல்டர் பண்ண போகிறேன்னா, இன்டகரல் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க, 1 by x minus 1 by x plus 1 into dx. எப்படி சார் இந்த டேமை கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்க, x plus 1 x, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இந்த டேம் கிடைக்கும். சொல்கிறது கிளியராக புரியுதா, இதையே 1 into x plus 1 1 into minus x divided by x into x plus 1 பண்ணோம் அப்படின்னா இந்த டேம் கிடைக்கும். இதை ஏன் சார் இப்படி பிரிச்சிங்கன்னா, இங்கே இருக்கிற இன்டகரல் y minus 1, இங்கே இருக்கிற இன்டகரல் 1 by x plus 1 எல்லாமே காமனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அப்படி பிரிச்சிருக்கேன். ஓகே, இப்போ போத் சைடு இன்டகிரேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸாக இருந்தால் எக்ஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்யாக இருந்தால் ஒய். ஓகே, அப்போ இன்டகரல் சொல்லுங்க பார்க்கலாம், இன்டகரல் dy by y minus 1 is equal to, ஓகே, இன்டகரல் dx by x minus இன்டகரல் dx divided by x plus 1, இன்டகரல் dx divided by x plus 1. அப்போ இன்டகரல் f of x divided by f dash of x னா log f of x. ஓகே, அப்போ டினாமினேட்டில் இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் கிடச்சிதுன்னா log f of xன்னு எழுதலாம். அதே ஸ்டெப் தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன சார் பண்ண போகிறேன்னா, log modulus y minus 1, log modulus y minus 1 is equal to integral 1 by x னா log x minus log modulus x plus 1, log modulus x plus 1. ஓகே, அப்போ போத் சைடு எல்லா இடத்துலையுமே லாக் வந்திருக்கு அப்படின்னா கான்ஸ்டன்ட்டும் நம்ம லாகாகவே எடுத்துக்கலாம். அப்போ எப்படி சார் எடுத்துக்கலாம், ப்ளஸ் லாக் சி. ஓகே, ஸோ அப்போ நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, லாக் y minus 1 அப்படியே இருக்கட்டும், இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். எப்படி சார் ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டேமை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். லாக் ஏ மைனஸ் லாக் பின்னா எப்படி எழுதலாம், லாக் ஏ பை ஃபஸ்ட்டு லாக் ஏ ப்ளஸ் லாக் பியை தனியாக எழுதிக்கலாம். லாக் ஏபின்னு எழுதலாமா, log modulus y minus 1 is equal to, இது log a, இது log
பி. ஓகே, அப்போ லாக் ஏ லாக் பியை லாக் ஏபின்னு எழுதலாமா? லாக் மாடுலஸ் எக்ஸின்னு எழுதலாம். மைனஸ் அகைன் என்ன இருக்கு? லாக் மாடுலஸ் எக்ஸ் பிளஸ் ஒன் எழுதலாம். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு லாக் ஏ பிளஸ் லாக் பிக்கு ஃபார்முலா லாக் ஏபி. ஓகே, அடுத்த ஸ்டெப்புக்கு லாக் ஏ மைனஸ் லாக் பிக்கு லாக் ஏ பை பின்னு எழுதலாமா? அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். லாக் மாடுலஸ் ஒய் மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு லாக் மாடுலஸ் எக்ஸி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன், எக்ஸி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். ஓகே, இப்போ போ சைடு லாகை கேன்சல் பண்ணாலும் சரி, போ சைடு எக்ஸ்பனன்ஷியல் எடுத்தாலும் சரி, லாக் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகி போயிடும். அதில் கேன்சல் ஆனால் அகைன் என்ன இருக்கும்? y மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒன். இதை வந்து நான் ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, கொஷின்லேயே தெளிவாக சொல்லிட்டான். ஸோ இப்போ இந்த கர்வில் என்ன பாயிண்ட் பாஸ் ஆகுதான்? 1,0 அந்த பாயிண்டை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணால் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் என்ன அப்படிங்கிறது சரி தெரிஞ்சிடும். அட் என்ன பாயிண்ட்டு? 1,0. இதை எக்ஸுக்கு பதிலாக ஒய்க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணலாம். என்ன வரும்? -1 இஸ் ஈக்குவல் டு சி பை 2. -1 இஸ் ஈக்குவல் டு c by 2. Okay, அப்ப take cross multiplication on both side. c is equal to -2. c is equal to -2. இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 2 in 1. 2 கொண்டு போய் 1ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். y minus 1 is equal to minus 2x divided by x plus 1, minus 2x divided by x plus 1. ஓகே, அப்போ minus 1 equal to அந்த பக்கம் போனால் என்ன ஆகும்? plus 1 ஆகுமா? ஸோ அப்போ y is equal to minus 2x, ஓகே, minus 2x divided by x plus 1. இந்த minus 1 equal to அந்த பக்கம் போனால் plus 1. ஓகே, அப்போ டேக் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆன் போத் சைட் என்ன ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். y இஸ் ஈக்குவல் டு, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். minus 2x plus x plus 1 divided by x plus 1 divided by x plus 1. ஓகே, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் y இஸ் ஈக்குவல் டு என்ன சார் கிடைக்கும்? இதை minus 2x plus xனா இங்கே என்ன வரும்? 1. minus 2x plus xனா 1 minus x divided by 1 plus x divided by 1 plus x. ஓகே, இதுதான் நமக்கு தேவையான கர்வோட ஈக்குவேஷன். ஓகே ஸ்டூடெண்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.